இன்றைக்கு இந்தியா முழுவதும் கருத்தியல் உறுதிமிக்க ஒரு கட்சி, கருத்தியல் உறுதிமிக்க ஒரு தலைவர், எதிரிகள் என்ன விலை வைத்தாலும் அதற்கு மயங்காத ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். பாஜக மூன்றாவது முறை மோடி தலைமையில் ஆட்சி அமைந்து விட்டது. கடந்த 2 மாத காலத்தில் டெல்லியில் நம்முடைய தலைவரை சந்தித்து அவர்கள் 3-4 முறை இதுவரை பேசியிருக்கிறார்கள். எங்களுடைய அணிக்கு வந்து விடுங்கள், உங்களுக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு தருகிறோம். ஏனென்றால் அவர்கள் பெரும்பான்மை இழந்திருக்கிறார்கள். 240 சீட்டு பாஜக கையில் இருக்கிறது என்றால் அதற்கு இணையான சீட்டு இந்தியா கூட்டணியின் கையில் இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மோடியை கவிழ்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு வேலை ஆகவில்லை என்றால் அடுத்த நிமிஷம் அவர்களின் வேலையை காட்டி விடுவார்கள். எனவே ஒவ்வொரு எம்பிக்களின் ஆதரவும் இன்றைக்கு மோடிக்கு தேவைப்படுகிறது. எல்லோரையும் தன் பக்கம் வைத்துக் கொள்வது, எந்த நிலை வந்தாலும் சமாளிப்பதற்கு ஏற்ற வகையில் எல்லா கட்சி எம்பிக்களையும் பேசி வளைத்து வைப்பது, எந்த நேரத்திலும் யாரும் தேவைப்படலாம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆதரவையும் நாம் பெற்று வைத்திருந்தால் அது நமக்கு பாதுகாப்பானது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாஜகவை நுழைய விடாத ஒரு பெரிய சுவராக, ஒரு இரும்பு கோட்டையாக இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். அவர்கள் முட்டி மோதி பார்த்து விட்டார்கள். ஆனால் முட்டி மோதி அவர்களின் மண்டை உடைந்ததை தவிர இங்கே ஒரு இன்ச் கூட, ஒரு அங்குலம் கூட அவர்களால் அடுத்த கட்டத்தில் நகர முடியவில்லை. எனவே நம்முடைய தலைவரை தன் பக்கம் இழுத்து விட்டால், பாஜக கூட்டணிக்கு விசிகாவை கொண்டு வந்து விட்டால், தமிழ்நாட்டில் வேரூன்றுவதற்கு, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வீச்சோடு பாஜக அணி வெற்றி பெறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கிற 2 கணக்கு போடுகிறார்கள். ஒன்று, ஆட்சியை தக்க வைப்பதற்கான எம்பிக்கள் ஆதரவு, இன்னொன்று தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்காக விசிக தேவைப்படுகிறது. எனவே என்ன பொறுப்பு கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். திரௌபதி முர்முவை தூக்கிட்டு என்ன ஜனாதிபதி ஆக்குங்கன்னு தலைவர் சொன்னா நாளைக்கே நடந்துரும். சிரிப்பில்லை, உண்மை இது, உண்மை இது, சிரிப்பில்லை. RN ரவியை தூக்கிட்டு என்ன கவர்னர் ஆக்குங்கன்னு தலைவர் சொல்லிட்டாருன்னா நாளைக்கே நடந்துரும். ஏன்னா RN ரவியை வச்சு ஏதாவது ஒரு ஓட்டு கிடைக்குமா பாஜகக்கு? திரௌபதி முர்முவை வச்சு ஒரு ஓட்டு விழுமா? ஒரு ஓட்டு கூட விழாது. அப்படி இருந்து அவங்களுக்கு அடையாளத்துக்கு பொறுப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது பாஜக என்றால், தலைவர் சொன்னால் லட்சோப லட்ச ஓட்டுகள் விழும். அப்ப கொடுக்க மாட்டாங்களா? குடியரசுத் தலைவர் பொறுப்பை கொடுக்க மாட்டாங்களா? ஆளுநர் பொறுப்பை கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பார்கள். ஒன்றிய அமைச்சர் பொறுப்பை தருகிறோம் என்கிறார்கள். ஆனால் தலைவர் மறுக்கிறார் என்றால் எதற்கு? நாம் பதவிக்காக வரவில்லை களத்திற்கு. இந்த கட்சியை வளர்ப்பதற்கு 1000 தோழர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், வியர்வை சிந்தி இருக்கிறார்கள், உயிர் பலியாகி இருக்கிறார்கள். பல தோழர்களை பலி கொடுத்திருக்கிறோம். தலைவர் தன்னுடைய 35 ஆண்டு கால வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையவே பொது வாழ்க்கையாக அவர் மாற்றி இருக்கிறார். சொந்த பந்தங்களை துறந்து, ஊன் உறக்கத்தை துறந்து, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில், ஒரு நாளைக்கே பல ஊரில் பயணம் பண்ணக்கூடிய தலைவர். அவரை நாம என்ன பாடுபடுத்தோம்னு நமக்கு தான் தெரியும். ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு 1000 நிகழ்ச்சிகளை வைத்து அவரை ஒரு வழி பண்ணி தான் அனுப்புவோம். அப்படி இருந்தும் சளைக்காமல் அந்த பயணத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எதற்காக? மோடி கூட சேர்ந்து ஒரு அமைச்சர் ஆவதற்காகவா? எனவே பதவிதான் இலக்கு என்றால் அதை தலைவர் எப்போது அடைந்திருப்பார். ஆனால் அதல்ல, அதல்ல. இந்த மக்களை அமைப்பாக்க வேண்டும், இந்த மக்களை அதிகாரம் உடையவர்களாக மாற்ற வேண்டும், இந்த மக்கள் தலை நிமிர வேண்டும், இந்த மக்கள் சுயமரியாதை உள்ளவர்களாக தலை நிமிர வேண்டும். யாரிடமும் அடிபணிந்து நிற்கக்கூடாது, யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, விடுதலை பெற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் தனக்கு என்ன விலை வைத்தாலும் அதை புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து இந்த பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவரை கொண்டாடுவது என்பது, அவருடைய கரத்தை வலுப்படுத்துவது என்பது இன்றைக்கு காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவருடைய பிறந்த நாளை இவ்வளவு கோலாகலமாக ஊர்தோறும் கொண்டாடுகிறோம். நம்முடைய விடுதலை நாள் என்பது ஆகஸ்ட் 17, இந்தியாவின் விடுதலை நாள் ஆகஸ்ட் 15, ஒடுக்கப்பட்ட கோடான கோடி மக்களின் உண்மையான விடுதலை நாள் என்பது ஆகஸ்ட் 17.
இந்த தலைவர் வந்த பிறகுதான் நாம் தலை நிமிர்ந்திருக்கிறோம். இந்த தலைவர் வந்த பிறகுதான் இன்றைக்கு நமக்கு ஒரு அடையாளம் கிடைத்திருக்கிறது. இந்த தலைவர் வந்த பிறகுதான் இன்றைக்கு நம்மை புறந்தள்ளியவர்கள் கூட நமக்கு ஒரு இருக்கை போட்டு நம்மை அமர வைத்து நமக்கு மதிப்பு கொடுக்கிற நிலை உருவாகி இருக்கிறது. இந்த தலைவர் வந்த பிறகுதான் இன்றைக்கு சமூகத்தில் நம்முடைய குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொன்னார், தலைவருடைய பிறந்தநாள் விழா மேடையில் வந்து, வழக்கமாக பெரிய கட்சிகளை சார்ந்தவர்கள், ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்களை விட சிறிய கட்சியை பார்த்து, தங்களை விட அடுத்த நிலையில் இருக்கிற கட்சியை பார்த்து அவர்களினுடைய அன்புக்கு கட்டுப்படுவோம் என்று சொல்லுவார்கள், அவருடைய பாசத்துக்கு கட்டுப்படுவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் எந்த பெரிய கட்சியும் எந்த ஆளும் கட்சியும் இன்னொரு கட்சியை பார்த்து, தங்களை விட அடுத்த நிலையில் இருக்கிற கட்சியை பார்த்து அவர்களுடைய பேச்சுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், திருமாவளவன் அவர்களின் அன்புக்கு மட்டுமல்ல அவருடைய பேச்சுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று சொன்னார். அதுபோல இன்றைக்கு திமுகவினுடைய அடுத்த தலைமை என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய இடத்தில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், தலைவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து சொன்னார், என்னுடைய ஆசான் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள், என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் என்று சொன்னார். இன்னொரு கட்சிக்காரர் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி வேற எந்த கட்சி தலைவரையாவது பார்த்து சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டார்கள், சொல்லவே முடியாது. ஆனால் அப்படி சொல்லவே மாட்டார்கள், சொல்லவே முடியாது என்ற நிலையிலும் கூட நம்முடைய தலைவரை மனம் திறந்து சொல்லுகிறார்கள் என்றால் நம்முடைய தலைவர் எத்தகைய உயரத்தை எடுத்து இருக்கிறார். அவர் இன்னொரு கருத்தையும் சொன்னார், சனாதன எதிர்ப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசாததையா நான் பேசிவிட்டேன், தந்தை பெரியார் பேசாததையா நான் பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு அப்புறம் எங்க போயிட்டார்னா நேர நம்ம தலைவர்கிட்ட வந்துட்டார், அண்ணன் திருமாவளவன் பேசாததையா நான் பேசிவிட்டேன். அப்ப எங்க இருந்து எங்க வருது? அப்ப புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு தந்தை பெரியாருக்கு பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் தான் அந்த கருத்தியலுக்கான அடையாளம் என்று சொல்வது யார்? மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த அளவுக்கு மற்றவர்களால் கூட விடுதலை சிறுத்தைகள் புகழ்கிறோம் என்றால் அது நம் கட்சி தலைவர், நம்ம கட்சிக்காரங்க புகழ்கிறோம் என்று பொருள். ஆனால் இன்னொரு கட்சிக்காரர்கள், இன்னொரு கட்சியின் தலைவர்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், புகழ்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றால் அது அவ்வளவு எளிதில் வந்து விடவில்லை. மிகப்பெரிய அர்ப்பணிப்புக்கு பிறகு, மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு, மிகப்பெரிய தியாகத்திற்கு பிறகு, கருத்தியல் உறுதிக்கு பிறகு அது நடந்திருக்கிறது. எனவே அந்த தலைவரின் கரத்தை வலுப்படுத்துவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.